முகபாவனைகள் உடல் மொழி வச்சு ஒரு அரசியலை படிக்கிற நபர் ரொம்ப இறுக்கமா இருந்தாங்க. எல்லா தலைவர்களையும் யாருக்கிட்டையுமே ஒரு இயல்பான புன்னகையோ ஒரு நார்மலான உடல் மொழியோ இல்லை. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான புரோட்டோகால். நான் அப்படி பார்க்கல. நான் அந்த பிரஸ் மீட்டையே பாருங்களேன். அந்த மேடையில் இருந்தப்போ ஐயா மோடிக்கு அடுத்து ஐயா நயினார் நாகேந்திரன், அதற்கப்புறம் ஐயா தினகரன், இந்த சைடு ஐயா மோடிக்கு பக்கத்தில் ஐயா எடப்பாடி இருந்தாங்க. ஆனால் ப்ரெஸ் மீட் ரொம்ப முக்கியமானது. ப்ரெஸ் மீட்டில் யார்? ஐயா எடப்பாடி பக்கத்தில் ஒரு புறம் ஐயா அன்புமணி, இன்னொரு புறம் ஐயா டிடிவி, அதற்கு பக்கத்தில் ஐயா நயினார் நாகேந்திரன். அதாவதுங்க, அதிகாரத்துக்கான ஒரு போட்டி இருக்குல்ல, அது எப்போதுமே இப்படித்தான் இருக்கும். அதாவது இப்படி உட்கார்ந்தால்தான் கூட்டணி உறுதியாகி விட்டதுன்னு வெளியில பேசுவாங்கிறதுக்காகவே உட்கார வைக்கப்பட்ட பத்திரிகையாளர். இல்ல அப்படி இல்ல. ஒரு தேர்தல் அவங்க நிறைய தேர்தல்கள் சந்திச்சவங்க. அவங்க ஒரு தாய் பிள்ளைகளுங்க. அம்மா வளர்த்து விட்டவங்க தானே. என்ன இவங்க ஏதோ அந்நியமாய் போனவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே இந்த ஒரு தாய் பிள்ளைகள் பேசுறத அதான் அவங்களே சொன்னாங்கல்ல, இது உண்மையான பங்காளி சண்டை தான். ஏன்னா 2016 அம்மா இறந்த பிறகு 2017 முதல் 4 மாதங்கள்ல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அதற்கு பிறகு அவங்க ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் இழந்திருக்காங்க. அதற்கப்புறம் அவங்க தனித்தனியாக தலைப்பு வந்துடலாம். இந்த இணைவு அதிமுக ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தி இருக்கிறதுங்கிற பெர்செப்ஷன் உண்மையா? இல்லைங்க, நிச்சயமா அஇஅதிமுகவை தன்னளவில் அது வலிமைப்படுத்தும் இல்லைங்களா? ஏன்னா கேடர் நீங்க நிர்வாகிகள் மத்தியில் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, கேடர் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க. ஏன்னா 2016 இந்த பிளவு நடந்த பொழுது அதை நம்ம எனக்கு நியாயம் சொல்லுங்க. நான் தேசிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா அது என்ன மோசமான ஒண்ணுன்னு டிடிவி அண்ணன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்ப சொல்லும் போது கைத்தட்டுற ஒரு தொண்டன், இல்ல எடப்பாடி பழனிசாமியை நம்ம முதலமைச்சர் ஆக்கிடுவோம்னு சொல்லும் போது அப்போதும் ஒரு தொண்டன் கைத்தட்டுகிறான்னா அந்த கட்சிக்கு அந்த தொண்டனுக்கான என்ன அரசியல் புரிதல்? இல்லைங்க, நீங்க அஇஅதிமுகவோட தன்மையை விட்டுட்டு நீங்க ஒரு அரசியலா பார்க்கக்கூடாது. அஇஅதிமுக தொண்டர்கள் மாதிரி அல்லது அஇஅதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் மாதிரி ஒரு அற்புதமான கட்சியை நீங்க இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோட தன்மையை ரொம்ப நெகிழ்வுத்தன்மை உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியை வார்த்தை ஐயா புரட்சி தலைவராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், அந்த கட்சிங்கிறது ஒரு எளியவர்களுக்கான கட்சி, எளியவர்களை அதிகாரப்படுத்திய கட்சி. அதிமுக என்பது ஒரு வாழ்வியல், அது ஒரு எளியவர்களுக்கான கட்சி. அந்த கட்சி இருக்குல்ல, அது பெரியாரையும் பேசும், பெருமாளையும் பேசும், ஒடுக்கப்பட்டோர் பக்கமும் நிற்கும், சிறுபான்மையினர் பக்கம் நிற்கும், காங்கிரஸோடையும் கூட்டணி நிற்கும். ஒடுக்கப்பட்டோர் பக்கம் நிற்கும், ஒடுக்கப்படுவோர் மீதும் நிற்கும், ஒடுக்குபவர் மீது பக்கம் இல்ல அது நீங்க அப்படி ஒரு எளியவர்களோட கட்சி இந்த தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இப்படி பிரிஞ்சு இருக்காங்க, இந்த அதிகார போட்டியில ஏன் இப்படி பிரிஞ்சு இருக்காங்கன்ற ஒரு வேதனை இருந்து